पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமம் பூர்வ பாகம் போயிட்டு இருக்கு. 10 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதை நான் வாசிச்சிடுறேன். ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன பாவனானி ச சர்வஷः யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் स्तुवन्तखं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्मसंसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोदितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च। अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्। ब्रह्मण्यं सर्वधर्मम्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं मगद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा। परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो व्ययः पिता। யார் பார்த்தீங்கன்னா பவித்திரம் செய்பவைகளில் பவித்திரமானவனோ மங்களமானவைகளில் மங்களமானவனோ தேவதைகள் மத்தியில் தேவதை பிரதான தேவதையானவனோ எவன் உண்டான எல்லா ஜீவராசிகளுக்கும் அழியாத நாசமில்லாத பிதாவாக இருக்கிறானோ ச ஏகா அவன் ஒருவனே. அந்த ஒருவனே அப்படின்ற விசாரத்துல தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சங்கரர் பாஷ்யம் பண்ணிட்டு இருக்கார். நேற்று லாஸ்டா நம்ம பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் என்ன பண்றார் சொல்றார். த்வதுபாசா ஜெகநாத சைவாஸ்து மம கோபதே யஸ்சத்வாம் த்வேஷ்டி போ தேவ ச மாம் த்வேஷ்டி ந சம்சயா. அதான் பார்த்தீங்கன்னா 52வது பேஜில் கீழே இருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சது. எது உபாசா ஜெகநாத ஹே ஜெகநாதர் ஏ ஜெகநாதரே யார் விஷ்ணுவை பார்த்து சிவபெருமான் சொல்றார். ஏ ஜெகநாதரே துவது உபாசா உன்னுடைய உபாசனை என்று எது இருக்கின்றதோ எது உபாசா துவது உபாசா அந்த உபாசனை தான் ச ஏவ அஸ்து மம
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய உபாசனையாகவும் இருக்கின்றது. அப்ப சிவ உபாசனை விஷ்ணு உபாசனைன்றது வந்து பார்த்தீங்கன்னா பேதம் இல்லவே இல்லை. சாட்சாத்து சிவபெருமானே சொல்றார், யஸ்சத்வாம் துவேஷ்டி, யஸ்சத்வாம் துவேஷ்டி, யாரு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை துவேஷம் செய்கிறார்களோ, விஷ்ணுவை நான் பார்க்க மாட்டேன், நாராயணன் வேற, அவர் கீழானவர் அப்படின்னு யாரு துவேஷம் பண்றாங்களோ, அதே மாதிரி போ தேவ, ஏ தேவனே, ச மாம் துவேஷ்டி, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் என்னையே துவேஷம் செய்கிறான். அவன் யாரு, யாரு ஒன்ன துவேஷம் பண்றானோ அவன் நினைச்சுக்கிட்டு இருக்க நான் சிவபக்தன், நாராயணனை வந்து நான் விஷ்ணுவை வந்து நிந்தனை பண்றேன், துவேஷம் பண்றேன் அப்படின்னு. அவன் வாஸ்தவத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிவனாகிய என்னையே துவேஷம் பண்ணுகின்றான். ந சம்சய, இந்த விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? சிவபக்தர்கள் விஷ்ணுவை துவேஷம் பண்ணக்கூடாது, விஷ்ணு பக்தர்கள் சிவனை துவேஷம் பண்ணக்கூடாது. பண்ணா என்ன ஆகும்? எது வரைக்கும் சந்திர திவாகரர்கள் இருக்காங்களோ அது வரைக்கும் நரக்கத்துல உழலணும் அப்படின்னு ஏற்கனவே விஷ்ணு புராண ஸ்லோகத்தை நான் சொல்லியிருக்கேன் நேற்று. அப்புறம் இன்னைக்கு பாடத்துல இருந்து ஆரம்பிக்குது. त्वद्विस्तारो यतो देव ह्यहं भूतपतिस्ततः न तदस्ति विभो देव यत्ते विरहितं क्वचित्. त्वद्विस्तारो यतो देव, ஏ தேவ, ஏ தேவ அப்படின்னு யாரை பார்த்து சொல்றாரு? விஷ்ணுவை பார்த்து சிவபெருமான் சொல்றார். ஹே தேவரே, மகாதேவரே, ஏ தேவரே, விஷ்ணு தேவரே, என்னன்னா தொத்து விஸ்தாரம், எதோ எந்த காரணத்தினால இது எல்லாம் இந்த ஜெகத்தெல்லாம் உங்களுடைய விஸ்தாரமோ. ஹே பூதபதி, ஹே பூதபதி, உன்னோட ஹே பூதபதியே. அப்ப பூத்தங்களுக்கு பதி யாரு? விஷ்ணு. அவர் சொல்றாரு, ஹே பூதபதியே. பாருங்க, எல்லா இடத்துலயும் பசுபதினு சிவனுக்கு ஒரு பேரு, பூத்தபதி அப்படின்னு விஷ்ணு அவர் கூப்பிடுறார். அப்ப என்ன சுவாமி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா, நூலுன்னு சொன்னாலும் நூலு தான் துணிக்கு காரணம் சொல்லலாம், நூலோட விஸ்தாரம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜெகத் இந்த துணி எல்லாம்னு சொல்லலாம், இல்லைன்னா பஞ்சோட விஸ்தாரம் தான் இந்த துணின்னு சொல்லலாம். உண்மைதானே? பஞ்சு நூலு, அதுக்கப்புறம் வீவிங் ஆகி கிளாத் ஆயிருக்கு. அப்போ ரெண்டுமே காரணமா இருக்கு, பஞ்சும் காரணமா இருக்கு, நூலும் காரணமா இருக்கு. அதே மாதிரி தான் விஷ்ணுவும் வந்து பார்த்தீங்கன்னா நூல் மாதிரி இருந்துக்கிட்டு இந்த கிளாத் எல்லாத்துக்கும் எங்க இருந்து நம்ம வாங்குறோம்? வீவிங் பண்ற இடத்துலலாம் மில்லுலாம் பஞ்சா வாங்குவாங்க, பஞ்சு வாங்க மாட்டாங்க. தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நூலை தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் வீவிங் பண்ணுறதுன்றது கிளாத்து பண்ணுறதுன்றது தனி மில்லுலாம் நிறைய இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூலாக வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ நூலை தயார் பண்ணுறதுக்கு வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சா வாங்குவாங்க. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, துணிக்கு காரணம்னு எதெல்லாம் நம்ம எடுக்கிறோம்? நூலு தான். நூலு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லக்கூடிய விஷ்ணு தான், அவரோட விஸ்தாரம் தான் இது எல்லாம். அதனால தெளிவா சொல்றார் சிவபெருமான், தொத்து விஸ்தாரோ யதோ தேவஹா, ஏ தேவனே, இது எல்லாம் உன்னுடைய விஸ்தாரமே. ந தத அஸ்தி விபோ தேவ எத்தே விரகிதம் கொச்சித்து. ஏ தேவனே, ஏ விபோ, ஏ விபோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாபிச்சிருக்கின்ற விஷ்ணு பகவானே, உனக்கு அந்நியமா எது அஸ்தி, ந தத அஸ்தி, உனக்கு அந்நியமா கொஞ்சமும் இங்க இல்லவே இல்லை. கொச்சித்து ததுன அஸ்தி, நீ இல்லாமல், தொத்து விரகிதம், நீ இல்லாமல் இந்த உலகத்துல ஒன்றும் இல்லவே இல்லை. அப்ப நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் ஹிரண்ய கர்ப்பர் சூக்ஷ்மமா, அது எல்லாம் டைலூஷன் ஃபார்ம்ல வரும்போது விராட் ஆகுது. அந்த விராட்டுக்குள்ளதான் நீங்களும் நானும் இந்த ஜெகத்தும் இருக்கு. அப்ப இந்த மொத்த பிரம்மாண்டமும் வந்து யாருது அப்படின்னா விஷ்ணுவோட விஸ்தார ரூபமா இருக்கிற விராட். அப்ப விராட்டுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு எம்மமும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் தான். சாட்சாத் விஷ்ணுமயம் ஜெகத். இந்த மொத்த ஜெகத்தும் என்ன அப்படின்னா விஷ்ணுமயம். இந்த கிளாத் ஃபுல்லா வெறும் நூலோடது, நூல் மயமா இருக்கு அப்படின்னு சொன்னா என்னது? கரெக்டு தானே? அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் விஷ்ணுமயம் ஜெகத். உனக்கு அந்நியமா நீ இல்லாமல் இந்த உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஹரிவம்சத்திலே திரும்ப இன்னொரு ஸ்லோகம் சொல்ற, யதாசீத் வர்த்ததே யச்ச யச்ச பாவி ஜகத்பதே சர்வம் த்வமேவ தேவேஷ வினா கிஞ்சித் த்வயா நஹி. அற்புதமான ஸ்லோகம். எத ஆசீத், எது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் நம்ம கிரியேஷன் சொல்லிட்டு இருக்கமே, இந்த கிரியேஷன்ல எதெல்லாம் கடந்த காலத்தில் இருக்கும், என்டையர் சிருஷ்டி, மொத்த சிருஷ்டியும் எதெல்லாம் இருந்துச்சோ கடந்து போன கல்பகாலங்கள், நிறைய கல்பகாலங்கள், நிறைய பிரம்மா வந்தாங்க,
நிறைய சிருஷ்டி நடந்துச்சு. எதெல்லாம் இருந்துச்சோ, எது ஆசீத்து, எதையெல்லாம் இருந்துச்சோ, எச்ச வருத்தத்தே, மேலும் எதையெல்லாம் இப்போ இருக்கின்றதோ, அது மட்டும் இல்ல எச்ச பாவி, எதையெல்லாம் ஃபியூச்சர்ல இருக்குமோ. புதுசு புதுசா நானும் டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, ஏஐலாம் ரொம்ப டெவலப் ஆகி போச்சு, இனிமே லோக்கம் வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு மந்திரம் பார்த்தீங்கன்னா சொல்லுது, தாத்தா யதா பூர்வம் அகல் பயத்து அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த பிரம்மாண்டத்தை பார்த்தீங்கன்னா பிரம்மா எப்படி படைச்சாரு அப்படின்னு கேட்கும்போது சொல்லுது, என்னென்ன மந்திரம் சொல்லுது, முந்தின கல்பத்துல எப்படி இந்த சிருஷ்டி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த கல்பத்தையும் சிருஷ்டியை படைக்கிறார் அப்படின்னு. அப்ப புதுசா ஏதாவது இந்த பிரம்மாண்டத்துக்குள்ளார டெக்னாலஜி ஏதாவது புதுசா வந்துடும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கம்ப்யூட்டர் இல்ல, கம்ப்யூட்டர் இப்பெல்லாம் வந்துருச்சு, ஏஐ வந்தாச்சு, அது ஆச்சு இதாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எலன் மஸ்க் பார்த்தீங்கன்னா தண்ணியில ஓடுற இன்ஜினை கண்டுபிடிச்சிட்டார், புது இன்வென்ஷன் அப்பெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட, இனி எதெல்லாம் இருக்குமோ அது எல்லாம் கிரியேஷனுக்குள்ளதான் இருக்கு. அந்த கிரியேஷன்லாம் ஏற்கனவே இருந்த கிரியேஷன் மாதிரி தான். இந்த கிரியேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இருந்ததோ, எதையெல்லாம் இருக்கோ, எதெல்லாம் இருக்குமோ இனி அது எல்லாம், ஹே ஜெகத்பதே, ஹே விஷ்ணு பகவானே, சர்வம் துவமேவ தேவேஷ, ஹே தேவேஷ, எல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வம் துவமேவ, நீ மாத்திரம்தான் சாமி, உனக்கு அந்நியமா இந்த உலகத்துல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை சாமி, எல்லாம் இருந்தது, இருக்கிறது, இனி இருக்க போறது எல்லாம் நீதான் சாமி. வினா கிஞ்சித்து துவயா நகி, நீ இல்லாம இந்த உலகத்துல ஒரு அணுவும் கூட பாத்தீங்கன்னா இல்ல சாமி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிவம்சத்துல ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் சொல்லி முடிச்சோன்னே ஆச்சாரியார் ஒரு சின்ன லைன் எழுதுறார், இத்தியாதி வாக்கியானி ஏகத்துவ பிரதிபாதகானி. இந்த முதலான வாக்கியங்கள், இத்தியாதி வாக்கியானி, பிரேக் பண்ணாம விட்டுருக்க, இத்தியாதி வாக்கியானி ஏகத்துவ பிரதிபாதகானி. ஏகத்துவம்னா என்ன அர்த்தம்? சிவனும் ஃபர்ஸ்ட் ஒருத்தன, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னு அபேதம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணு, சிவனும் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒண்ணு அப்படின்னு அங்க இருக்கிற பேதங்களையும் உடைச்சாச்சு. பிரதான தேவதைகள் 3 தான், பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன். இந்த பேதத்தை உடைச்சிட்டு அப்புறம் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணு அப்படின்ற அந்த விதையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அப்ப இந்த விதமா பாத்தீங்கன்னா வாக்கியங்கள் மூலமா ஏகத்துவ பிரதிபாதகாணி அப்படின்னு அர்த்தம், ஏக்கத்தன்மை தான் இந்த வாஸ்தவத்துல இருக்க ஒரே பிரம்ம தத்துவம் தான் இருக்கு, மேல இருக்கிறதெல்லாம் வேஷம் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அடுத்தது ஆரம்பிக்கிறார், ஸ்ருதி வாக்கியங்களுக்கு, முக்கியமான வாக்கியங்களுக்கு போறார். அப்பிச்ச அது மட்டும் இல்லாம ஒரு அருமையான பிரம்மசூத்திரத்தை பாத்தீங்கன்னா சொல்றாரு. எப்பவுமே தர்ஷன கிரந்தத்துல இருந்து பிரம்மசூத்திரத்துல இருந்து கோட் பண்ணா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் நமக்கு. ஆச்சாரியர் சொல்றார், அப்பிச்ச மேலும் ஆத்மேதி தூபகச்சந்தி கிராகயந்தி ச, ஒரு சூத்திரம் இது பிரம்மசூத்திரத்துல 4வது அத்தியாயத்துல 1வது பாதத்துல 3வது சூத்திரம் சொல்லுது. எப்போவாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தை, ஒரு விக்கிரகத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா பெரியவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். பெரியவங்க நமக்கு சமீபத்தில் இருந்தவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சந்திரசேகர பாரி சுவாமிகள்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அவங்களோட புக்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி பாவிச்சிருக்காங்க அப்படின்னு. நல்ல புஸ்தகங்கள்லாம் இருக்கு. அப்ப நம்ம ஒரு ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதோ, இல்ல பாத்தீங்கன்னா ஒரு இவருக்கு சந்திரமௌலீஸ்வரருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும் போதோ, லிங்கத்துக்கு சிவ பூஜை நடந்துட்டு இருக்கும் போது கூட அவங்க என்ன திருஷ்டியில பார்த்துருப்பாங்க. நம்ம நினைப்போம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவாமி பாத்தீங்கன்னா அம்பால நல்லா பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்றாரு, ஆராதனை பண்றாரு நம்ம பார்ப்போம். அவங்க திருஷ்டி எப்படி இருந்திருக்கு, பெரியவங்க எப்படி பாத்தீங்கன்னா தேவதைகளை எப்படி அறிஞ்சிருக்காங்க, அது மட்டும் இல்ல தேவதைகளை பாத்தீங்கன்னா எப்படி மற்றவங்களுக்கு உபதேசிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆத்மா இதி தூ உபகச்சந்தி ஒரு பார்ட்டு. தேவத்தைய பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எப்படி பார்க்கணும், இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நான் உபதேசிக்கிறேன் உங்களுக்கு. நான் எப்படி பார்க்கறேனோ அதே மாதிரி உங்களுக்கு உபதேசிக்கிறேன். எப்படி பார்க்கணும், நான் எப்படி பார்க்கறேன், பூதநாராயணனுக்கு போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா மந்திரத்தை டெய்லி காலையில சொல்றேன், தொமேவ அகம் அகமேவத்வம். இதான் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப திரும்ப. யாரோட வச்சனம்? நேத்து நான் சொன்னேன்ல, ஹனுமானோட வச்சனம். தேக திருஷ்டியா என்னது, தேகத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா சுவாமி நான் தாசன். ஃபர்ஸ்ட் ஒருத்தன தாச பாவத்துல இருக்கணும், துவைத்த பாவத்துல. தேக திருஷ்டியா, தேகத்துல இந்த தேகமோ அந்த தேகமோ வேற வேற கண்டிப்பா ஒண்ணு ஆகாது. அப்ப தாசபாவத்துல இருக்கிறது. அதே நேரத்துல எப்படி ஜீவ புத்தியா, ஜீவனா என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா
அநேக கோடி அணுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்துல இருக்குல்ல, டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அணுக்கள் செத்து போகுது, திரும்ப திரும்ப நிறைய அணுக்கள் உண்டாகுது ஒரே தேகத்துல. அப்ப யாரு நான் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிற அணுக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பாக்டீரியாஸ், வைரஸ், நல்லது செய்யற பாக்டீரியா, கெட்டது பண்ற பாக்டீரியாஸ், வைரஸ் எல்லாம் இருக்கும், செல்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தான் 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 அபிமானிச்சுட்டு. அதே மாதிரி இந்த மொத்த பிரம்மாண்டமும் வந்து பார்த்தீங்கன்னா அம்ஷி யாரு அப்படின்னா இது எல்லாம் ஈஸ்வரனோட ஸ்தூல தேகம், விராட்டு. இதுக்குள்ளார நம்ம கோடிக்கணக்கான ஜீவராசிகள் எல்லாம் நம்மளோட இண்டிவிஜுவல் தேகத்துல செல்கள் இருக்க மாதிரி, பாக்டீரியாஸ் இருக்கிற மாதிரி நம்ம எல்லாம் இருந்துகிட்டு அபிமானத்தை அடைஞ்சிருக்கோம். அப்ப ஈஸ்வரன் தான் வந்து பாத்தீங்கன்னா அம்சி, நான் அம்சமா இருக்கேன். இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பகவானோட அம்சம் அப்படின்னு பாவிக்கிறது. அதே நேரத்துல ஆத்ம திருஷ்டியா நான் வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமா ஆத்ம திருஷ்டியில இருந்து பார்த்தேன் அப்படின்னா என்ன பார்க்கணும்? அகமேவத்வம். நான் சொல்லியிருக்கேனே, நான் 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 சொல்றேனே, இந்த நான் வாஸ்தவத்தை யாரு? நீதான் பகவானே, நீதான் எனக்குள்ளார நானா இருந்துகிட்டு இருக்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகமேவத்வம், நான் தான் உன்னிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் நானா இருக்கேன். அப்ப நான்ல பேதம் இருக்கானா? நான்ல எந்த பேதமும் இல்லை, பிரம்ம தத்துவம் ஒரே தத்துவம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவிக்கிறது. அப்ப எப்படி விக்கிரகத்தை பார்க்கணும்? இனி இனி நம்மள்கிட்ட பாடம் படிக்கிறவங்க கேட்கிறவங்க எல்லாரும் எப்படி பாவிக்கணும் அப்படின்னா பேத புத்தியில பாவிக்காதீங்க. என்ன பண்ணணும்? ஆத்மா இதி தூ உபகச்சந்தி. பெரியவங்க விக்கிரக ஆராதனை எந்த தேவத்தைய பார்த்தாலும் அந்த தேவத்தைய ஆத்மா என்றே அறிந்தார்கள். என்னுடைய ஹிருதயத்துல எது நான் 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 இருக்கோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பூஜை பண்றதுக்கு முன்னாடி பிராண பிரதிஷ்டான்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அந்த பிராண பிரதிஷ்டையில வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஹிருதயத்துல இருக்கிற அந்த ஈஸ்வரனை தான் டெய்லி வந்து காலையில கீழே விக்கிரகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆவிர்வாவம் பண்ண வைக்கிறது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பூஜை முடிஞ்சோடனே என்ன பண்ணுவோம்? அங்க இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை திரும்பவும் எடுத்து என்னோட ஹிருதயஸ்தானத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா யதாஸ்தானம் பண்றது. அப்படி பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்து அதான் மெத்தட்ல இருக்கிறது. நம்ம இப்போ வந்து வெறும் அதை விட்டுட்டு வெறும் மந்திரங்களை சொல்லிட்டு விட்டுடுறோம். நம்ம ஆரம்பிக்கும் போது மந்திரம் சொல்றோம், முடிக்கும் போது மந்திரம் சொல்றோம். அதோட தாற்பயம் தெரியல. எனக்குள்ளார நான் நான் இருக்கிறத தான் நான் விக்கிரகத்துல ஏத்தி வச்சு உபாசனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அதே ஹிருதயஸ்தானத்துல திரும்ப சுவாமிய உள்ள கொண்டு வந்துடுறது. அப்ப எனக்கு அந்நியமா சுவாமி இல்லை. சுவாமின்றது யாரு அப்படின்னா என்னால நிர்குண நிராகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்க முடியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னை வந்து வெளியில ஒரு விக்கிரகமா வச்சு ஆராதனை பண்றேன். அப்ப வந்து எந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி நீங்க போய் வந்து பாத்தீங்கன்னா சுவாமின்னு நீங்க கும்பிடுறீங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும்? ஞானிகள் எப்படி அறிஞ்சாங்களோ அதே மாதிரி அறியணும். நான் தான் இங்க வெளியில சுவாமியா இருக்கார். எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக மாயையோடு சேர்ந்து பெரிய விக்கிரகமா பெரிய மூர்த்தமா இருந்துகிட்டு எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். திரும்ப வந்து அவர் எங்க இருக்கார்? என்னோட ஹிருதயத்தில் அகம் அகம் அகம்னு அவர் இருக்கார் அப்படின்னு அறியணும். அதனால்தான் சொல்லுது ஆத்மா இதீது உபகச்சந்தி. ரிஷிமார்கள் ஆத்மா என்றே தேவதைகளை அறிந்தார்கள். அது மட்டும் இல்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா கிராகயந்திச்ச, அதே மாதிரி தான் மற்றவர்களுக்கு சிஷ்யர்களுக்கு உபதேசமும் செய்தார்கள். அப்ப உபதேசம் பண்ண இதுதாங்க கட்டாயி போச்சு. எப்ப கட்டாயி போச்சுன்னு தெரியல. சின்ன குழந்தையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப எங்கேயாவது ஒவ்வொரு சிவன் கோயில்லையும் ஒரு வாலண்டியர்ஸா சிவனடியார்கள் இருக்கணும். இருந்துகிட்டு விஷ்ணு கோயில்ல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் பெரியவங்க இருக்கணும். எல்லாம் டிவி சீரியல் பார்க்க போயாச்சு, வேற வேற காரியத்துக்கு போயாச்சு, பிசினஸ்க்கு போயாச்சு. அதுக்கு வயசானவங்க எல்லாம் இருந்துகிட்டு சொல்லணும், சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய நானா இருக்கார் உள்ளுக்குள்ளார, நீ பேதத்தோட பார்க்க கூடாது, இது எல்லாம் நீ தான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனா சொல்லி கொடுக்காம விட்டாச்சு. ஏதோ ஒரு கேப், நிறைய பெரிய கேப் வந்துருச்சு. ஆனா பெரியவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா தான் உபதேசித்தார்கள். இப்ப நான் உபதேசிக்கிறேன், ஈஸ்வரனும் நீங்களும் வேற வேற இல்லை, நாராயணனும் நீங்களும் வேற வேற இல்லை, உங்களுக்குள்ளார இருக்கிறது தான் வெளியில இருக்கு அப்படின்னு இப்படிதான் உபதேசித்தார்கள் அப்படின்னு பிரம்மசூத்திரம் தெளிவா சொல்லுது. ரெண்டு இருக்கு. உபகச்சந்தி அப்படின்னா தான் அறிந்தார்கள். அதே மாதிரி என்னது கிராகயந்திச்ச அப்படின்னா மற்றவருக்கு உபதேசமும் அந்த விதமா தான் செய்தார்கள். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் பாஷ்யம் எழுதுற, நம்ம கேட்டீங்கல்ல சுனிதாமா பாஷ்யமே சுவாமி எழுதலன்னு, அப்பதான் பாஷ்யம் எழுத ஆரம்பிக்கிறார். 3 லைன் எழுதுற. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா பாஷ்யம் வரும் பாரு. ஆத்மா இத்தியேவம் சாஸ்திரோக்த லட்சணக. ஆத்மா இதி ஏவம், ஆத்மாதான் இது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லப்பட்ட லட்சணங்களை பரமாத்மா பிரதிபத்தவியக,
எங்கெல்லாம் ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு எங்கேயாவது சப்தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்மான்றது சப்தத்துக்கு எல்லாத்துக்கும் என்னன்னா சாஸ்திரோக்த லட்சணக, ஆத்மானுக்கு என்ன லட்சணம்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த லட்சணம் எல்லாமே பரமாத்மாவை தான் குறிக்கின்றது என்று என்ன பண்ணணும், பிரதிபத்தவ்யக, அறிந்து கொள்ள வேண்டும். ஆத்ம சப்தம் பாத்தீங்கன்னா எதை குறிக்கிறது, இண்டிவிஜுவல் ஆத்மா ஆத்மான்னு எதை சொல்றோமோ அதுதான் வாஸ்தவத்துல வெளியில பிரம்மம் பிரம்மம்னு சொல்றோம், ஈஸ்வரன் ஈஸ்வரன் சொல்றோம். வேற எதுவும் வித்தியாசம்லாம் இல்லை. அப்படிதான் அறிந்து கொள்ள வேண்டும். இது பாத்தீங்கன்னா எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ததாஹி, அந்த விதமாகவே பரமாத்ம பிரக்ரியாயாம் ஜாபாலஹா. பரமாத்ம பிரக்ரியா அப்படின்னா ஜாபால ஷாக்கான்னு ஒரு ஷாக்கா இருந்துச்சு, இப்ப இருக்கா? இப்ப இல்லை. ஜாபால ஷாக்கையை உடையவர்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரமாத்மாவை பத்தின விசாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த வேலையில பரமாத்ம பிரக்ரியாயாம் யாரோ குருநாதர் இருந்து சிஷ்யர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பரமாத்மாவை இப்ப நம்ம உபதேசம் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ஆத்மத்வேன ஏனம் அபிபகச்சந்தி, ஆத்மாவா தான் பாத்தீங்கன்னா தேவதைய எப்படி பார்க்கணும், ஆத்மாவா தான் பாத்தீங்கன்னா அறிந்தார்கள். குரு சிஷ்யர்களா இருக்கக்கூடிய அந்த ஜாபால சாக்கையை உடையவர்கள் என்ன பண்ணாங்க, தேவதைய எப்படி அறிந்தார்கள், தேவத்தை வேற நான் வேற அப்படின்னு அறியலை, நான் தான் வெளியில இருக்கிற தேவதை என்று அறிந்தார்கள். உபகச்சந்தி. அது மட்டும் இல்ல, எப்படி தொம்பா அகமஸ்மி, வான்றதுக்கு அர்த்தம் வை, நிச்சயமாக அர்த்தம். நான் தான் நிச்சயம், தொம் நீதான் நிச்சயமா அகமஸ்மி. ஈஸ்வரனை பார்த்து இந்த வார்த்தை சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இனிமே பண்ணணும் இதான். இனிமே நம்ம டெய்லி பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டெய்லி தீபம் போடுவோம்ல, தீபம் போட்டு சுவாமியை இது வரைக்கும் பேதமா பார்த்திருப்போம். ஆனா என்ன பண்ணணும், இனிமே பிரார்த்தனை பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணணும், தொம்பா அகமஸ்மி, ஏ பகவானே நீதான் எனக்குள்ளார அகம் அகம் அகம்னு நானா இருக்கின்றாய். ஹே பகவோ தேவதே அகம்பை துவமசி, ஹே தேவதையே என்ன அப்படின்னா, ஹே பகவானே அகம்பை துவமசி, நான் தான் நீயா இருக்கின்றாய். என்ன வார்த்தை பாருங்க, நீதான் நானா இருக்க இந்த தேகத்துல, நான் தான் அங்க பாத்தீங்கன்னா நீயா இருக்கின்றாய் இந்த விக்கிரகத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிநத்தை பார்க்க வேண்டும். ஒன் சைடு பாக்குறதுல அகம் பிரம்மாஸ்மி மட்டும் பாக்குறது இல்ல, நான் தான் நீதான் நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிந்தார்கள். அது மட்டும் இல்ல, ததா அன்யே அபி, அது போலவே மற்றவர்களும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா அறிந்தார்கள். எப்படி இதை பரம்பரை பரம்பரையா உபதேசம் பண்ணி 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 அதுக்கு அந்த ஜாபால சாக்கையில வந்தவங்கெல்லாம் தேவதையை எப்படி பார்த்தாங்க, தனக்கு அந்நியமா பார்க்கவில்லை, தான் தான் அப்படின்னு மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. மற்றவங்களும் அதே மாதிரிதான் பார்த்தார்கள். அது மட்டும் இல்ல, அடுத்த வார்த்தை வருது, எதையே வைக தத அமுத்ர. ரொம்ப முக்கியமானது கட்டோபனிஷத் மந்திரத்துல. நான் அடிக்கடி உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கும் போது நம்மளுடைய அவஸ்தா திரயத்தையே எக்ஸாம்பிளா சொல்லிட்டே போவேன். முக்கியமா பிரளய காலமா இருக்கட்டும், சிருஷ்டிக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா நம்ம சிருஷ்டிக்கு முன்னாடி அப்படி பார்க்க முடியும்? இல்ல பரலோகத்துக்கு எங்கேயாவது போய் பார்க்கணும் அப்படின்னா பரலோகம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, எல்லாமே மானச லோகங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. எதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மனோராஜ்யத்துல பாக்குறீங்களோ, எதெல்லாம் சொப்பனத்துல பாக்குறீங்களோ, நல்ல சொப்பனம் பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தேவலோகம். எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லான சொப்பனம்லாம் பாக்குறீங்களோ அதெல்லாம் கீழான நரக்க லோகங்கள், அசுர லோகங்கள். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ மானச லோகங்கள்னு பேரு. மனசுக்குள்ளார சூக்ஷ்மமா கனவுல எதெல்லாம் தெரியுதோ அதே மாதிரிதான் மேல இருக்க லோகங்கள்லாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப என்ன அர்த்தம், லோகங்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க, எந்த டிஃபரன்ஸும் இல்லை. எது ஏவ இக, எது பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல எப்படி இருக்கோ எது இருக்கோ தது அமுத்திர, அதே தான் பாத்தீங்கன்னா பரலோகங்கள்லயும் இருக்கும். இங்க என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அதே ப்ராப்ளம்ஸ் அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். அமெரிக்காவுக்கு போயிட்டா எல்லாம் முடிஞ்சு போயிருதா? ஒன்றும் முடியல. வேற எங்கேயாவது பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து போய் உட்காந்துடலாம், ரொம்ப குவைட்டான நாடு. நார்வேல போய் இருந்தா ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அங்கேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அங்கேயும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு காலத்துல ஜெர்மன் சூப்பரா இருந்துச்சுன்னாங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஜெர்மன்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் தான். ரொம்ப ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கா, அது மாதிரி பெயின்ஃபுல்லான லைஃப் போயிட்டு இருக்கு. அப்ப எல்லாம் ஒரே தான். இந்த உலகத்துல இங்க என்ன இருக்கோ இதே விஷயம்தான் மற்ற எல்லா இடத்துலையும். என் வீட்டுல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதே தான் என்னுடைய மனசுல எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ. ஆத்மௌபம் ஏன சர்வத்திர,
கீதால ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை மாதிரியே மற்றவங்களை பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதே தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவர்களுக்கும். இங்க ஜீவர்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு, சந்தோஷம் இருக்கோ இதே தான் பரலோகத்திலையும். அப்ப கிளியரா சொல்லுது, எது ஏவ இக, எது இங்க இருக்கின்றதோ தது அமுத்திர, அதுதான் பரலோகங்களிலும் இருக்கும். எது அமுத்திர, எது வந்து பார்த்தீங்கன்னா பரலோகங்களில் இருக்கோ தது அன்பிக, அதுதான் இங்கேயும் இருக்கிறது அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அமுத்திர அப்படின்றத ஒன்று பரலோகத்தில் அப்ளை பண்ணிக்கிங்க, இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவத்தில் அப்ளை பண்ணிக்கங்க. எதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாகிரதத்தில் சொல்கிறேனோ அதான் விராட்டு. எதை வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் நான் அப்படின்னு அபிமானிக்கிறோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அபிமானிக்கிறவன் தான் ஹிரண்ய கர்ப்பன். எங்க தூக்கத்தில் நான் சுகமாக இருக்கேன் ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறனோ அதுதான் ஈஸ்வரன், வேற எதுவும் இல்லை. அப்போ ஈஸ்வர தத்துவத்திலையும் எதை அப்ளை பண்ணணும், நம்மளையே அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் அடுத்த மந்திரம் சொல்லுது, யஸ்சாயம் புருஷே யஸ்சாசௌ ஆதித்யே ச ஏகஹ. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம், இந்த மூணுத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகத்துவத்தை பார்க்கணும், அது முக்கியம். ஆத்தியாத்மிகம் எது, இந்த தேகம் ஆத்தியாத்மிகம். இந்த தேகத்துல இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி பௌத்திகம்னு பூத்தங்களா வெளியில எதெல்லாம் இருக்கோ அதுலயும் பார்க்கணும். ரெண்டுத்துலயும் ஒண்ணுதான். எது பூத்தங்கள்ல இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேவதைகள்லையும் ஈஸ்வரனிடத்திலையும் அதுதான் இருக்கும். அதுக்கு பேர் ஆதி தெய்வீகம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில இருந்து மந்திரம் சொல்லுது, எஸ்ச அயம் புருஷே, எந்த இந்த புருஷன் இடத்துல இந்த வலது கண்ணில் ஒருத்தன் இருந்து பார்த்துட்டு இருக்கான். நம்மளுடைய கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வலது கண் தான், ரைட் சைட கண்ணில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை இருக்கு. இங்க இருந்தா பார்க்குறோம், இதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த லெஃப்ட் சைடு. அப்போ இங்க இருந்து இந்த உலகத்தை எவன் பார்க்கிறானோ கேனோபனிஷத் மந்திரம் சொல்லுது, சக்ஷுஷ சக்ஷு, கண்ணுக்கு கண்ணா கண்ணுக்குள்ளார ஒருத்த இருந்து பார்க்கறான். யாரு, சைத்தன்யமா பார்ப்பவன், திரஷ்டா இருக்கான். இவன் இந்த கண்ணுல மட்டும் இல்லப்பா, இந்த கண்ணுல இந்த புருஷனிடத்துல எவன் இருந்து பார்க்கிறானோ இவன் தான் எஸ்ச அசௌ ஆதித்ய, இந்த இங்க கண்ணுல இருந்து பார்த்தவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யன்ல இருந்துகிட்டு இந்த உலகத்தை எல்லாத்தையும் பார்க்கறான். இந்த கண்ணுல இருந்து பார்க்கறான், எறும்பு கண்ணுல இருந்தும் பார்க்கறான், சின்ன சின்ன புழு பூச்சிட்டு இருந்தும் பார்க்கறான். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யன்ல இருந்துகிட்டு மொத்த உலகத்தையும் பார்க்கறான். அப்ப என்ன சுவாமி சொல்ல வரீங்கன்னா, பார்ப்பவன் எல்லாத்திலையும் இருந்துகிட்டு பார்க்கிறவன் ஏகஹா ச ஏகஹா, அவன் ஒருவனே. பார்க்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா, நாண்யத்தோ அஸ்தி திரஷ்டா, அவனுக்கு அந்நியமா வேற திரஷ்டாலாம் யாரும் இல்லை. ஆதித்யன்ல இருந்துகிட்டு சூரியன்ல இருந்துகிட்டு நான் அபிமானத்தோட அங்கிருந்து பார்க்கறான். இந்த தேகத்துல இருந்து நான் பரமஹம்சானந்தான் இருந்துட்டு என் கண்ணுல இருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு கண்ணுல இருந்துகிட்டோம் அந்த புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான், கண்ணுக்கு கண்ணா இருந்துகிட்டு எல்லாத்தையும் பார்க்கறான். ஏகோ திரஷ்டா, ஒரே ஒரு திரஷ்டா தான் அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்துல சொல்லிட்டு. அது மட்டும் இல்ல, ததாத்மானம் அவேத், அருமையான பிரகரணம் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல வருது, முதல் சாப்டர்ல வருது. இந்த பிரம்மா இருக்காருல்ல, பிரம்மாவை பத்தி ஒரு இது வருது. சிருஷ்டிக்கு முன்னாடி அந்த பிரம்மாவை வந்து பகவான் என்ன பண்ணிட்டார், ஃபர்ஸ்ட் கிரியேஷன்ல முதல் பர்சன் பிரம்மா வந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது உள்ளுக்குள்ளா இருக்க அந்தர்யாமியா இருக்கார் பார்த்தீங்களா ஈஸ்வரன். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டால், உள்ள இருந்து அவருக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறாரு. வெளியில குரு இல்லை அவருக்கு. குரு இல்லாத பர்சன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தர்யாமியா குருவா இருக்கிறவர் பிரம்மா மட்டும்தான். வெளியில குரு இல்லை, ஏன்னா கிரியேஷனே நடக்கலையே. அப்போ வந்து உள்ள இருக்கிற பரமாத்மா அந்தர்யாமி என்ன பண்றாரு, அவருக்கு உபதேசம் பண்ண மாத்திரத்துல தது ஆத்மானம் ஏவ அவேத், அந்த பிரம்மா வந்து பார்த்தீங்கன்னா தத்துனா அந்த பிரம்மாவானவர், ஆத்மானம் ஏவ அவேத், தன்னையே அறிந்து கொண்டார், தன்னைத்தான் அறிந்து கொண்டார். அவேத் ஆத்மானம் ஏவ அவேத், தன்னையே தான் அறிந்து கொண்டார். எப்படி அறிஞ்சார் சுவாமி அவர் தன்னை? நான் பரமஹம்சானந்தான், நான் மனுஷன் அப்படின்னு நம்ம அறியிற மாதிரி அறிஞ்சாரா சுவாமி? நான் சன்னியாசி அத்வைதி அப்படி அறிஞ்சாரா? இல்லை. பிரம்மா வந்து முதல் பர்சன் எப்படி அறிஞ்சார்னா, அகம் பிரம்மாஸ்மி இதி, நான் பிரம்மமாய் இருக்கின்றேன் என்று தன்னையே தான் அறிந்து கொண்டார். தன்னையே தான் அறிந்துகிட்டார். அந்த மந்திரம் ரொம்ப அருமையா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனார் சுவாமி அப்படின்னா, தத் சர்வம் அபவத்து, அவர் தன்னை அறிந்த பிறகு மந்திரத்துல இல்ல, அவர் தன்னை அறிந்த பிறகு அவர் என்ன ஆனார்னா அவர் சர்வமாக ஆனார். அப்ப தன்னை பிரம்மமா எவன் அறிகிறானோ அவன் என்ன ஆயிடுவான், இந்த தேகத்துல மட்டும் தன்னை இருக்க மாட்டான், எல்லாமா தான் ஆயிடுவான். ஏன்னா எல்லாத்துலயும் தான் இருக்குல்ல, ஆத்மா தான் இருக்கு.
அப்ப வந்து பிரம்மா முதல் பர்சன் ஞானியில வந்து பாத்தீங்கன்னா முதல் ஞானி அந்த பிரம்மா தான். அகம் பிரம்மாஸ்மின்னு அவர் தான் அறிஞ்சார். அதனாலேயே அவர் என்ன ஆனார், சர்வமா ஆயிட்டார். இதே மாதிரி யாரெல்லாம் மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு துண்டு மட்டும்தான் கொடுத்துருக்கு. அந்த பிரகரணத்துல இருக்க மந்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகளா தேவர்களா இருந்துகிட்டு மனிதர்களா இருந்துகிட்டு அசுரர்களா இருந்துகிட்டு யாரெல்லாம் இந்த விதமா பிரம்மா எப்படி தன்னை பிரம்மம் என்று அறிந்து கொண்டாரோ, இதே மாதிரி யாரெல்லாம் ரிஷிகள் அறிகிறார்களோ அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமாவே ஆகிறார்கள், சர்வமா ஆகிறார்கள், அனைத்துமா ஆகிறார்கள். எந்த மனிதர்கள் அறிகிறார்களோ அவர்களும் அந்த மனிதர்களும் பிரம்மமாகி சர்வமா ஆகி விடுகிறார்கள். எந்த ரிஷிமார்கள் மனிதர்கள் அசுரர்கள் தேவர்கள் யாரெல்லாம் அறிஞ்சாலும் சரி, இத தன்னை பிரம்மம்னு அறிஞ்சா அவர்கள் சர்வமா ஆகின்றார்கள் அப்படின்னு மந்திரம் இருக்கு பிருகதாரண்யத்துல 1:4-10. அதுக்கப்புறம் ததேதத் பிரம்ம அபூர்வம் அனபரம் அனந்தரம் அபாகியம் அயமாத்மா பிரம்ம. மகா வாக்கியத்தை சொல்லியாச்சு. 2வது மகா வாக்கியத்தை சொல்லியாச்சு. அகம் பிரம்மாஸ்மி ஒரு மகா வாக்கியம். அதுக்கப்புறம் 2வது மகா வாக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ததேதத், அந்த இதுதான். அந்த இதுனா என்ன அர்த்தம், அந்த பிரம்மம் பிரம்மம்னு எங்கேயோ சொல்லிட்டு இருக்கமே, ஈஸ்வரன் எங்கேயோ கைலாயத்துல வைகுண்டத்துல இருக்காருன்னு, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிருதயத்துல வந்து அகமகம்னு இருக்கார். அந்த இந்த பிரம்ம தத்துவமானது எப்படிப்பட்டது தெரியுங்களா, அபூர்வம். அபூர்வம்னா என்ன அர்த்தம், ந பூர்வம் இது அபூர்வம், அதுக்கு காரணம் இல்லை, அப்பா அம்மா இல்லை. பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லை. அதுக்கப்புறம் அனபரம், அதுக்கு காரியமும் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்திலிருந்து எந்த காரியமும் உண்டாகல. சுவாமி இந்த உலகம் ஃபுல்லா ஜீவ ஜெகத்தெல்லாம் அவர் தானே சுவாமி படைச்சாரு, சும்மா மாயா, படைக்கவே இல்லை, கிரியேஷன் நடக்கவே இல்லை, பிரம்மம் சதா பிரம்ம ரூபமா தான் இருக்கு. இது எல்லாம் சும்மா ஒரு சொப்பனம் போயிட்டு இருக்கு. அப்ப கிரியேஷன் நடந்துச்சா, கிரியேஷன் நடக்கவே இல்லை. பிரம்மத்திலிருந்து எதுவுமே உண்டாகல. பிரம்மத்தோட ஒரு நம்ம அஜ்ஞானத்தினால ஒரு கல்பனா பண்றோம், மாயான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு. மாயா கூட இல்லை, மாயான்னு ஒரு கல்பனை பண்றோம். அந்த மாயா தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி நம்மளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானின்னு நினைச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க மாதிரி வச்சிருக்கு. வாஸ்தவத்துல கிரியேஷன் நடக்கவே இல்லை. இருக்கிறது என்னது, ஒரே ஒரு பிரம்மம். அதுக்கு முந்தின அப்பா அம்மாவும் இல்லை, ஆதி காரணமும் இல்லை, அதுக்கு பிறகு காரியமும் இல்லை. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அபூர்வம் அனபரம், அதுக்கப்புறம் அனந்தரம், அதுக்கு அந்நியமா வேற எந்த ஒரு ஜாத்தியும் இல்லை. ஒருவேளை பிரம்ம ஜாத்தின்னு வேற பிரம்மம் இருக்குமா சுவாமி அப்படின்னா அனந்தரம், அதுக்கு அந்நியமா வேற எந்த ஒரு வஸ்துவும் இல்லை. அது மட்டும் இல்ல அபாகியம், அந்த பிரம்மத்துக்கு அந்நியமா வெளியிலன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ந பாகியம் இது அபாகியம், இருக்கிறது அது மட்டும் தான். கான்சியஸ்னஸுக்கு வெளியிலன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஏதாவது யோசிச்சு பாருங்க, கான்சியஸ்னஸை விட்டுட்டு யோசிச்சு பாருங்க, ஏதாவது இருக்கா? நான்ற ஒரு கான்சியஸ்னஸை விட்டுட்டு வேற ஏதாவது அறியப்படும் வஸ்துன்னு ஏதாவது நீங்க அறிய முடியுமா? அறியறதுக்கு வந்து கான்சியஸ்னஸ் வேணும். அந்த கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் நீங்க அறியற எல்லாம் கல்பித்தம். நல்லா கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. நானை விட்டுருங்க, நானை விட்டு ஏதாவது அறிய முடியுமா? நீங்க எதை அறிஞ்சாலும் அது என்னது, நானுக்குள்ளதான். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸா இருக்கேன். கான்சியஸ்னஸ் இருந்தாதான் எல்லாத்தையும் அறிய முடியும். அப்ப எல்லாத்தோட இருப்புத்தன்மையும் எதுல இருக்கு அப்படின்னா அந்த நானுக்குள்ளாரதான் இருக்கும் இல்லையா. நானுக்கு வெளியிலன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த கேலக்சிக்கு வெளியில ஏதாவது இருக்கும் சுவாமி, இந்த கேலக்சிக்கு வெளியில இருக்குன்னு அறியறதும் எங்க நடக்குது, கான்சியஸ்னஸ்ல இருந்தா நீங்க அறியறீங்க. அப்ப நான் சொல்றதுக்கு நான் இருக்கேன். இது மாதிரி கேலக்சிக்கு வெளியில கூட இருக்கும், வேற ஏதாவது ஏலியன்ஸ் ஏதாவது எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா அது கூட நான்ற கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல கான்சியஸ்னஸுக்கு அந்நியமா வெளியிலன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அபாகியம், அது மட்டும் இல்ல அபாகியம் அயமாத்மா, நான் சொல்லிட்டு இருக்கேனே சுவாமி, இந்த நான் தான் பிரம்மம். இந்த நான் தான் பிரம்மம். எந்த பிரம்மத்தை சொல்றோம், தேகத்தோடு கூடி இருக்கிற அந்த உபாதி அல்ல, தேகத்தெல்லாம் நீக்கினதுக்கு பிறகு இருக்கிற சுத்த நான். அந்த சுத்த நான் தான் பிரம்மமா இருக்கிறது அப்படின்னு அயமாத்மா பிரம்ம 2வது மகா வாக்கியத்தையும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சவா ஏஷ மகானஜ ஆத்மா, அப்படிப்பட்ட அந்த மகானஜ இந்த ஆத்மா இருக்கே, நான் சொல்லிட்டு இருக்கமே, நான் வந்து பரமஹம்சானந்தா இல்லை, நான் ஜீவன் இல்லை, நான் சம்சாரி இல்லை, நான் சன்னியாசி இல்லை. அப்ப நான் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சவா ஏஷ மகானஜ ஆத்மா, இந்த ஆத்மா இருக்கே மகத்தாத்மா.
மகத் ஆத்மான என்ன அர்த்தம்? மகான் ஆத்மான என்ன அர்த்தம்? பெருசு. அல்பன் நினைக்காதீங்க. இந்த மகான் ஆத்மா என்னது? ஆத்மா அஜரோ. இந்த தேகத்துக்கு தான் ஜரா இருக்கு, வயோதிக அவஸ்தைகள் இருக்கு. தாடி மீசையெல்லாம் நடச்சு போச்சு. ஆனா நானுக்கு பாத்தீங்கன்னா தாடி இல்ல, மீசை இல்ல, அதனால நடக்கவே நடக்காது. அதுக்கு தேகமே இல்லை, அதனால வயசே ஆகாது. வயோதிகம் இல்லவே இல்லை. ஜரானா மூப்பு இல்லை. அதே மாதிரி அமரோ, இதுக்கு மரணமே சம்பவிக்காது. தேகத்துக்கு மரணம் சம்பவிக்கும். ஆனா உள்ள இருக்கிற நான், அது நான் பாத்தீங்கன்னா பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இறக்காது. அது எப்படிப்பட்ட சுரூபம் சுவாமி? நித்தியம் அமிர்த சுரூபம். சதா பாத்தீங்கன்னா அமிர்த சுரூபமா இருக்கக்கூடியது இந்த நான் அப்படின்றது. அது அப்படி மட்டும் இல்ல, அபயோ. அதனால இதுக்கு மரணம் இல்லை, பிறப்பு இல்லை, வயோதிகம் இல்லை. அப்ப அதனால அதுக்கு பயம் இருக்கா அப்படின்னா அதுக்கு எந்த பயமும் இல்லை. அதுக்கு பயம் இருக்கா அப்படின்னா எந்த பயமும் இல்லை. நம்ம எப்பவுமே பயப்படுறது எதுக்காக பயந்துட்டு இருக்கோம்? செத்து போயிடுவோம், அதான் பயம். வயசாகிட்டே இருக்கு, ஐயோ வயசாகிட்டே இருக்கு, அப்ப மரணம் பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு, ஒரு நாள் இல்லாம போயிடுவோம். நம்ம எல்லாத்துக்கும் பயம் இருக்கு. ஆனா வாஸ்தவத்துல நானுக்கு பயம் இருக்கு. ஆனா நானுக்கு தான் தேகமே இல்லைங்க, அதான் பிறக்கவே இல்லை, அதுக்குதான் வயோதிகமே ஆகாது, அதுக்குதான் மரணமே சம்பவிக்காது. அப்ப அதனால அதுக்கு பயம் இருக்குமானா? இருக்கிறதுல ஒரே அபய தத்துவம் எது? இந்த நான் அப்படின்னு சொல்ற அந்த பிரம்ம தத்துவம். அதுதான் அபயோ பிரம்ம. இந்த விதமா இருந்துச்சுன்னா அதுதான் பிரம்ம தத்துவம். அந்த ஆத்மாதான் பிரம்மமாயிருக்கு. இது ஏவம் ஆதயக. இதுவும் பிருகதாரண்ய உபனிஷத். பிருகதாரண்யம் ஒரே ஒரு தைத்திரிய மந்திரம் சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம இத்தி ஏவம் ஆதயக, இந்த விதமா அநேக மந்திரங்கள் என்ன பண்ணிருக்க அப்படின்னா ஆத்மத்துவ உபகமா திரஷ்டவ்யாக. இந்த விதமா பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தி அறிந்து கொள்வதற்கான மந்திரங்கள், ஆத்மாதான் பிரம்மமா இருக்குன்னு அறிந்து கொள்ள வேண்டிய மந்திரங்கள் நிறைய இருக்கு. அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? திரஷ்டவ்யாகனா கண்டிப்பா முமுட்சுக்கள் பார்த்து அதை விசாரம் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும், பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன அர்த்தம்? ஜீவன் தான் பிரம்ம, ஜீவோ பிரம்மைவ நாபரக. ஜீவன் தான் பிரம்மம். ஜீவன் பாத்தீங்கன்னா பிரம்மத்துக்கு அந்நியமானவன் இல்லை, ஈஸ்வரனுக்கு அந்நியமானவன் இல்லை. ஈஸ்வரன் சொல்லுங்க, இல்லைன்னா பிரம்மம் சொல்லுங்க, ரெண்டும் ஒரே வார்த்தை தான். அவனுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா இந்த ஆத்மான்ற நான் வேறு இல்லை, இருப்பது அவன் மாத்திரம்தான் இருக்கான். அது மட்டும் இல்ல, கிராகயந்திச்ச. இது முதல்ல பாத்தீங்கன்னா ஞானிகள் இப்படி அறிந்தாங்கன்னு இந்த இதுல சொல்லி முடிச்சுது. பிரம்மா அறிஞ்சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மந்திரங்கள் எல்லாம் சொல்லுது. இது மாதிரிதான் பெரிய ரிஷிமார்கள் எல்லாம் தன்னை அறிந்தார்கள் சொல்லியாச்சு. பிரம்மாவே அறிஞ்சார், முதல் பர்சன். அப்ப நம்மளும் அப்படிதான் அறியல். அதே மாதிரிதான் உபதேசத்தையும் பண்ணியிருக்காங்க. கிராகயந்திச்ச. கிராகயந்தின்னு என்ன அர்த்தம்? பிரம்மசூத்திரத்தோட வியாக்கியானம் போயிட்டு இருக்கு. இந்த பிரம்மசூத்திரம் இருக்குல்ல, அபிச்ச ஆத்மேதி து உபகச்சந்தி கிராகயந்திச்சன் இருக்குல்ல, அதுல உபகச்சந்தின்ற அர்த்தத்துல அறிகிறார்கள் அப்படின்ற அர்த்தம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அறிகிறார்கள் மட்டும் இல்ல, உபதேசிக்கிறார்கள். எப்படித்தான் அறிஞ்சோமோ அதே மாதிரி உபதேசிக்கணும். என்னது? போதயந்தின்னு அர்த்தம். கிராகயந்தின்னு என்ன அர்த்தம்? போதயந்தி. எது? எப்படி போதயந்தி? எப்படி பாத்தீங்கன்னா போதிக்கிறாங்க அப்படின்னா, ஆத்மத்வேன ஈஸ்வரம் வேதாந்த வாக்கியானி. எப்படி பார்க்கணும் ஈஸ்வரனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனை வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி உபதேசிக்கின்றன அப்படின்னா, ஆத்மத்வேன போதயந்தி. ஆத்மாவா தான் போதிக்கின்றது. ஈஸ்வரன் வெளியில வேற எதுவும் இல்லை. எது? நான் சொல்றதுதான் மொத்த நானும் சேர்ந்தா அதான் ஈஸ்வரன். அப்ப நம்ம ஜலச்சந்திரவத்து, நம்ம ஜீவர்கள்னு சொல்லிட்டு இருக்கமே, எல்லாம் பிரதிபிம்பம். நம்ம எல்லாம் யாருன்னா ஒரே பிம்பத்துக்கு வேறு இல்லாம தான் நம்ம இருக்கோம். அப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரே சந்திரன் வானத்துல. அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா அநேக ஜலபாத்திரங்கள்ல விதவிதமா பிரதிபிம்பிக்குது. வாஸ்தவத்துல பிரதிபிம்பங்கள் அந்த பிம்பத்துக்கு அந்நியமா இல்லவே இல்லை. அப்ப நம்ம எப்படி அறியணும் அப்படின்னா, நம்ம எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அப்ப நம்ம எல்லாம் எப்படி அறியணும் அப்படின்னா, நான் அவனாயிருக்கின்றேன், அப்படிதான் அறியணும். அப்படிதான் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பார்க்கறத எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. நான் அவனா இருக்கேன், பிரதிபிம்பம். இப்ப கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அப்படித்தானே பாக்குறீங்க. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கண்ணாடியில பாத்தீங்கன்னா பிரதிபிம்பம் தெரியுது. இப்ப பிம்பமா இருக்கிற நான் என்ன பண்றேன்? அந்த கண்ணாடியை பார்த்து அபிமானிக்கிறேன்ல நான் அப்படின்னு. அப்ப பரமாத்மா என்ன பண்ணுவார்? பிரதிபிம்பங்களா இருக்கிற எல்லா ஜீவராசிகள்லையும் இருக்கிற அந்த நானை பரமாத்மா எப்படி நினைப்பார்? நான் நம்மளை எல்லாத்தையும் அவர் நானாதான் நினைப்பார்.
அப்ப நம்ம அவரை நினைக்கணும் அப்படின்னா எப்படி நினைக்கணும்? பிரதிபிம்பம் பாத்தீங்கன்னா பிம்பத்தை பார்க்கும்போது நான் அந்த பிம்பமா தான் இருக்கேன் அப்படின்னு அபிமானிக்கணும். இப்படிதான் பாத்தீங்கன்னா வேதாந்த வாக்கியங்கள் எல்லாம் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்லுகின்றன. எப்படி? ஏஷத ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா. பிருகதாரண்யத்துல அந்தர்யாமி பிராமணத்துல இருக்கிற மந்திரம். ஏஷத ஆத்மா அந்தர்யாமி. இந்த அந்தர்யாமி அந்தர்யாமின்னு யார சொல்றோம் தெரியுங்களா உங்களுக்கு? வெளியில இருக்கிற பிரகாசத்துக்கு பேரு பிரம்மம். அதே பிரகாசம் என்னுடைய ஹிருதயத்துக்கு வரும்போது அது என்ன பேரு? அதுக்கு பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன். ஈஸ்வரனை நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஈஸ்வரனை எங்கேயோன்னு பார்க்க கூடாது. அது 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிளே ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி. அப்ப நம்ம கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிட்டோம். ஈஸ்வரனை எப்படி பார்க்கணும்? ஈஸ்வரன்ற பேர் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அந்தர்யாமி அப்படின்னு போட்டுக்கணும். அந்தர்யாமின்னு என்ன அர்த்தம்? உள்ள இருந்து என்னை ஆப்ரேட் பண்றார், டிக்டேட் பண்றார், சாட்சியா உள்ள இருக்கார் அப்படின்னு பார்க்கணும். அப்போ அந்த பரமாத்மா ஏஷ, இந்த ஆத்மா தான் தே அந்தர்யாமி, உன்னுடைய அந்தர்யாமியா இந்த ஆத்மா இருக்கே, இதுதான் அமிர்தஹா, இதுதான் அமிர்த சுரூபம். உள்ள இருக்கு, உள்ள நான் 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 சதா இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பேர் தான் அந்தர்யாமி. அவர் தான் ஈஸ்வரன், அவர் தான் அமிர்த சுரூபம். அவரை தான் நீங்க வெளியில விக்கிரகமா வச்சு ஆராதனை பண்றீங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மா தான் உள்ள இருக்காரு, ஜீவாத்மா இல்லவே இல்லை. ஜீவன்றது வேஷம், வெறும் பாத்தீங்கன்னா நாமரூபம் இல்லவே இல்லை. இருக்கிறது ஒரே தத்துவம் பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. இல்ல நிறைய பேர் அகம் பிரம்மாஸ்மியை மட்டும் சொல்லி விட்டுறாங்க. அது ரொம்ப கன்ஃபியூசிங். ஏன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சொசைட்டியில பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லும் போது என்னதான் கன்ஃபியூஸ் ஆகுது. ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார், நான் ஈஸ்வரனா இருக்கேன், ஈஸ்வரன் மட்டும்தான் இருக்கார், வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஜீவன் இல்லைன்னு ஆயிடும். ஜீவனை நெகேட் பண்ணா மட்டும்தான் ஈஸ்வரனை நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸ்வரன் மட்டும் இருக்காருன்னு சொல்றோம். பிரம்மைவ சத்தியம். அப்ப பிரம்மத்துக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் நாமரூபம், வெறும் எல்லாம் பொய்யானது. அப்ப என்ன ஆகும்? அகங்காரம் வருமா? அகங்காரம் வராது. நான் பிரம்மமா இருக்கேன்னு இந்த தேகாதி உபாதியோடு சேர்ந்து கிரகணம் பண்றோம் அப்படின்னா அகங்காரம் வந்துடும். இந்த வேதாந்தம் படிக்க படிக்க நிறைய பேருக்கு அகங்காரத்தை உண்டு பண்ணிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாதிகளோடு சேர்ந்து தன்னை அறியறது மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. உபாதிகள் இல்லாத நான் தான் பிரம்மம். உபாதியோட சேர்ந்தோம் அப்படின்னா அது ஜீவன் ஆயிடுது. அதனால பாத்தீங்கன்னா உபாதியை நீக்கிட்டு வெறும் சுத்த நானா இருக்கிறது தான் பிரம்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் எனக்கு உள்ளார இருந்துகிட்டு என்ன பண்ணுது? பிம்பமா உள்ள இருந்துகிட்டு இந்த மனசுல இருக்க பிரதிபிம்பமா இருக்கிற என்ன ஆப்ரேட் பண்ணு. நான் அது கையை தூக்குனா நானும் கையை தூக்குறேன். அது சொல்றது எல்லாத்தையும் நான் பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே இருக்கேன். உள்ள பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்னு சுத்த நான் இருக்கு. இந்த நான் ஜீவனா இருக்கு. நான் என்னது? உபாதியோடு சேர்ந்து பிரதிபிம்ப நானா இருக்கு. அப்ப பிரதிபிம்ப நான் வாஸ்தவத்துல என்ன பண்ணணும்? அந்தர்யாமிய சதா பார்த்து 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 நான் அந்த அந்தர்யாமியா ஈஸ்வரனா நான் இருக்கேன்னு அறிய வேண்டும் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் சரி, அப்போ அந்த அந்த நான் எப்படிப்பட்ட நான் சொல்லும் போது சொல்லுது, என் மனசான மனுதே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. ரொம்ப அருமையான மந்திரங்கள். கேனோபனிஷத்தை படிக்கணும். ஃபர்ஸ்ட் கண்டம் படிக்கணும், ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் கண்டம் உத்தம அதிகாரிகளுக்கு நல்ல மனனம் பண்றவங்களுக்கான பிரக்கிரியா இருக்கு. அதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, என் மனசான மனுதே. இந்த நானை பாத்தீங்கன்னா மனசுனால நினைக்க முடியுமா சுவாமி? நினைக்க முடியாது. மனசுனால பாத்தீங்கன்னா சுத்த நானை நினைக்க முடியாது. வெறும் இந்த உபாதியை நினைக்க முடியும். என் தலை, என் கண்ணு, என் மூக்கு, என் உடம்பு, என் மனசு, என் புத்தி எல்லாத்தையும் நினைக்கலாம் மனசுனால. ஆனா சுத்த நானை பாத்தீங்கன்னா மனதினால் நினைக்க முடியாது. ஏன்? அது நிர்குண நிராகாரம் சுவாமி. வெறும் அறிவே சுரூபமா இருக்கிறது, அதை நினைக்க முடியாது. அதனால என் மனசா ந மனுதே, எந்த தத்துவத்தை மனதினால் நினைக்க முடியாதோ, ஏனாகுர் மனோமதம், எந்த தத்துவம் இருக்கிறதுனால இந்த மனசு வெளியில இருக்கிற எல்லாத்தையும் நினைக்கின்றதோ சிந்திக்கின்றதோ, அப்போ அந்த தத்துவத்தையே ததியேவ, அப்ப என்ன அர்த்தம்? அதையே பிரம்மம் என்று துவம் வித்தி, அறிந்து கொள்வாயாக. அப்ப என்ன அர்த்தம்? மனசுனால நினைக்க முடியாது, மனசை நிரோதம் பண்ணி ஆகணும். இந்த மனசு நான் இல்லை அப்படின்னு நிரோதம் பண்ணா அங்க வெறும் நான் மாத்திரம் மிச்சம் இருப்பேன்.
அந்த நான் நானா நிக்கலாம் ஒழிய நானை ஆப்ஜெக்டா அறிய முடியாது. ஆனா இந்த நான் இருக்கிறதுனாலதான் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா இருக்கிற எல்லாத்தையும் சிந்திக்குது. அப்ப அந்த மனசுக்கு சிந்திக்கிற ஆற்றல் எதனால வருது அப்படின்னா அந்த நான் இருக்கிறதுனாலதான் அந்த சாமர்த்தியம் இந்த மனசுக்கு வந்திருக்கு. அதனால வந்து அந்த மனதினால் அறிய முடியாததை மனது எதனால் அறிகின்றதோ அந்த தத்துவத்தையே பிரம்மம் என்று அறிந்து கொள்வாயாக. அதனால வந்து பாத்தீங்கன்னா துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தே இதம் எத்து உபாசத்தே ந தத்துன. எது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெளியில விக்கிரகத்தெல்லாம் வச்சு இதுதான் ஈஸ்வரன் இதுதான் ஈஸ்வரன் இதுதான் பிரம்மம் நம்ம எதெல்லாம் உபாசிக்கிறோமோ அது பிரம்மம் இல்லை. ஐயோ அப்ப நம்ம உபாசிக்கிறதுலாம் பிரம்மம் இல்லை. ஆமா கண்டிப்பா பிரம்மம் இல்லை. இதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாவே அது ஆப்ஜெக்ட். அப்போ வேத மந்திரங்கள்லாம் சொல்லுது ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார நானா இருக்கார், சப்ஜெக்டா இருக்கார். அவர் ஆப்ஜெக்டா எப்போ ஆகிறது இல்லை. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும் எதுனா வாஸ்தவத்துல பிரம்மம் இல்லை. சிவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் இல்லை, விஷ்ணு பிரம்மம் இல்லை, சங்கு சக்கர கதாதாரியா இருக்கிற எதுவும் பிரம்மம் இல்லை. ஐயோ என்ன சாமி இப்படி சொல்லிட்டீங்க. வரப்போகுது, மெதுவா வருங்க, வெயிட் பண்ணுங்க. அடுத்த பிரகரணம் அதுதான் ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்ல, மந்திரம் சொல்லுது தத் சத்தியம். அந்த நிர்குண நிராகாரமா ஆப்ஜெக்ட் இல்லாம வெறும் சப்ஜெக்டா அகமகம்னு இருக்கே அதுதான் சத்தியம். தத் சத்தியம் அதுதான் சத்தியம். மேல இருக்க நாமரூபம்லாம் பொய் வந்து போறது. தூக்கத்துல வந்துச்சா நாங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் அண்ணாமலையார் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். திருவண்ணாமலையில இருக்கும் போது இந்த மலை தான் ஈஸ்வரன். தூக்கத்துல என்னாச்சு, மலையும் காணோம், அண்ணாமலையாரும் காணோம், அருணாச்சலேஸ்வரன் எந்த நாமமும் இல்லை. போச்சு தூக்கத்துல. ஐயோ அப்ப எது இருந்துச்சு சுவாமி 3 காலத்துலயும்? நான் மட்டும்தான் இருந்துச்சு 3 காலத்துலயும். நானு கண்ணியமா இருக்கிற எல்லா நாம ரூபங்கள், அது ஈஸ்வர ரூபங்களா இருக்கட்டும், எல்லாம் வந்து போறது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது அப்படின்னு நீங்க எதையெல்லாம் சொல்றீங்களோ அதெல்லாம் ஈஸ்வரன் இல்லை. அப்போ எது பின்னாடி இதுன்னு சொல்லாம வெறும் சப்ஜெக்டா இருக்கோ தத்து சத்தியம் அதுதான் சத்தியம். ச ஆத்மா அதுதான் ஆத்மா. தத்துவமசி அதுவா தான் நீ இருக்கின்றாய், அந்த பிரம்மமா தான் அந்த சத்தியமா தான் நீ இருக்கின்றாய் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து தத்துவமசி மகா வாக்கியத்தை சொல்லிடுச்சு. பாருங்க, போன பேராகிராஃப்ல அகம் பிரம்மாஸ்மி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அயமாத்மா பிரம்ம சொல்லியாச்சு. அப்ப இந்த இடத்துல சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லி இருக்கிறது 3வது தத்துவமசின் மகா வாக்கியத்தை சொல்லியாச்சு. இத்தியேவம் ஆதீனி இந்த விதமான மந்திரங்கள் எல்லாமே என்ன பண்ணுது, ஆத்மாதான் பிரம்மம் என்று சொல்கின்றன. இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம் தான், மற்றதெல்லாம் வேஷம். இதுக்கப்புறம் முக்கியமான பிரகரணம் ஆரம்பிக்குது. பூர்வ பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறான். பூர்வ பக்ஷினா சரியா கொஞ்சம் புரிதல் வந்து சொசைட்டில இருக்கான், சிஷியனா வந்திருக்கான், அவனுக்கு புரியல. அவன் கேட்கிறான், நனு பிரதீக தர்சனம் இதம் விஷ்ணு பிரதிமா நியாயேன பவிஷ்யதி. இந்த இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவன் கேள்வி கேட்கிறான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல நிறைய பிரதிமைகள்ல வந்து உபாசனை சொல்றது இருக்கு. சிலையில நம்ம சொல்றோம் விஷ்ணுல சாலக்கிராமத்துல விஷ்ணுவை பார்ப்பாயாக. நான் வச்சிருக்கேன் ஒரு சாலக்கிராமம் வச்சிருக்கேன். டெய்லி பிரார்த்தனை பண்ணி அதுல பூ வந்து வச்சு ஒரு துளசி தளத்தையும் வச்சு சுவாமி அப்படின்னு விஷ்ணுவை வந்து பாத்தீங்கன்னா கும்பிடுறேன். ஒரு போட்டோ வச்சிருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னா பிரதீகம் அப்படின்னு பேர். ஒரு காமன் டெக்னிக்கல் நேம்லாம் தெரிஞ்சுக்கங்க. அப்போ வந்து நம்ம உபாசனை பண்ற சில விக்கிரகங்களா இருக்கட்டும், எந்த ஒரு இண்டிகேஷனா வச்சாலும், ஒரு சாணத்தை வச்சாலும், இல்ல ஒரு போட்டோ சித்திரம் வச்சாலும், வந்து ஒரு சிலை வச்சாலும், எது இருந்தாலும் அதுக்கு என்ன பேரு, பிரதீகம் அப்படின்னு பேரு. பிரதீகம்ன்றதுக்கு அர்த்தம் என்னது, இண்டிகேட்டர். வேற எதுவும் இல்லை. பிரதீகம்னு ரொம்ப யோசிக்காதீங்க. இண்டிகேட்டர், அடையாளம். இதான் சிவனுக்கு வந்து சிவலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, சிவலிங்கம். சிவம் தான் எது, சிவம் ஆத்மா தான் சிவம், பிரம்மம் தான் சிவம். அத இண்டிகேட் பண்றது தான் சிவலிங்கம். சிவத்தை இண்டிகேட் பண்றது ஒரு லிங்கம். அதே மாதிரி தான் சங்கு சக்கர கதாதாரியில நம்ம வச்சிருக்கோமே விஷ்ணுக்கு, அதெல்லாம் யாரை இண்டிகேட் பண்றதுக்கு அப்படின்னா அந்த பரமாத்மாவோட இண்டிகேட்டர். அவ்வளவுதான். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன பேருனா பிரதீகம் அப்படின்னு பேர். இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒவ்வொரு பஞ்சமூர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சாலக்கிராமத்துல விஷ்ணுவை தியானம் செய், பானலிங்கத்துல சிவனை தியானம் செய். அப்புறம் சொர்ணமுக்கியில இருந்து எடுத்த கல்லுல, சொர்ணமுக்கி நதி வந்து பாத்தீங்கன்னா இங்க காளஹஸ்தியில இருக்கிறது.
அந்த நதியில போய் ஒரு கல்லை எடுத்துட்டு வாங்க. அந்த கல்லுல வந்து பாத்தீங்கன்னா அம்பால வந்து பாத்தீங்கன்னா துர்க்கையை வந்து உபாசனை பண்ணு. இல்லை அப்படின்னா வந்து காமாக்கியா போங்க. காமாக்கியால அந்த ஒரு சீசன்ல போனீங்க அப்படின்னா அந்த ஒரு பிளட் கலந்த ஒரு ரெட் கலர் ஒரு இது கொடுப்பாங்க, துணி தான் பிரசாதம். அதை கொண்டுட்டு வந்து தந்திர சாஸ்திரம் படிச்சவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அதுல வந்து அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது இதுக்கு போனீங்கன்னா கேதார்நாத் போனீங்க அப்படின்னா கேதார்நாத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா என்ன நதி, சோனாபத்ரான்னு ஒரு நதி இருக்கு. அங்கதான் வண்டி நிப்பாட்டுவோம் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட். அந்த சோனா நதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கல் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுல விநாயகரை வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ணீங்க அப்படின்னு. இது மாதிரி வல்லத்துக்கு பக்கத்துல ஸ்பட்டிக்கம் கிடைக்கும். அந்த ஸ்பட்டிக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியனை உபாசனை பண்ண அப்படின்னு. இதெல்லாம் பிரதீகம். பானலிங்கம், சாலக்கிராமம், அதுக்கப்புறம் வந்து சோனாபத்தர், இது மாதிரி ஒவ்வொன்றுத்தலையும் சொர்ணமுகியில இருந்து எடுத்த கல்லு, இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தேவதைகளை உபாசனை செய்யும் சொன்னா அந்த தேவதைகள் எங்க உபாசனை பண்றீங்க, அதுல உபாசனை பண்றீங்க. அதெல்லாம் என்னது, பிரதீகம்னு பேர். எப்படி விதி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சாஸ்திர விதியில இருக்கிறது. எப்படி சாஸ்திர விதி வந்து பாத்தீங்கன்னா பிரதீகத்துல ஈஸ்வரனை உபாசிக்க சொல்லுதோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நான் நான் அப்படின்றத பிரம்மம் என்று உபாசனை பண்ணுன்னு சொல்லியிருக்கு. எப்படி நானை பிரம்மமா உபாசனை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இது உபாசனாங்க. இது உடனே கர்மகாண்டிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, வரிசை கட்டிட்டு இருப்பாங்க. இது ஞானம்லாம் இல்லை, ஒரு உபாசனை. எப்படி வந்து ஒரு சால கிராமத்தை வச்சுக்கிட்டு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பானலிங்கத்தை வச்சுக்கிட்டு சிவன் சிவன் சொல்றீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்பனை பண்ணிக்கங்களேன். என்ன குறையா என்ன, நீங்க தான் பிரம்மோ நான் தான் ஈஸ்வரன் கல்பனை பண்ணிங்க. அகம் பிரம்மாஸ்மி. என்ன காசா பணமா பண்றதுக்கு என்ன இருக்கு நினைச்சிங்களேன். சந்தோஷம், டைம் பீயிங் வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்போ நான் தான் பிரம்மம் இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். பண்ணிட்டு போங்க, யாரு வேணாம். ஆனா உண்மை இல்லை. பூர்வபக்ஷி கேட்கிறான், நனு பிரதீக தரிசனம் இதம் விஷ்ணு பிரதிமா நியாயேன பவிஷ்யதி. என்னது, விஷ்ணுவை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விக்கிரகத்திலேயோ இல்ல ஒரு சால கிராமத்திலேயோ விஷ்ணுவை நம்ம எப்படி பார்க்கிறோமோ அர்ச்சனை ஆராதனை பண்றோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்றதோ தத்துவமசின்னு சொல்றதோ அயமாத்மான்னு சொல்றதோ இந்த மந்திரங்கள் எல்லாம் தன்னை பிரம்மம் என்று அறிவாயாக, சால கிராமத்தை விஷ்ணு என்று அறிவாயாக, உபாசிப்பாயாக, அப்படி மாதிரியே என்னது என்னை பிரம்மம் என்று பார் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இதுவும் கூட வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவை உபாசிக்கிற மாதிரி பிரதிமேல இதுவும் கூட அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சொன்ன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இது இது எங்க வருது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, எங்க இப்போ லாஸ்டா இன்னைக்கு ஆரம்பிச்சோம்ல, எனது ஆத்மா இதி தூ உபகச்சந்தி கிராகயந்தி ச. பிரம்மசூத்திரத்துல 4:1:3 சொன்னோமா, இந்த 4:1:3 கண்டினியூஸா இந்த விஷயம் வருது. பிரம்ம திருஷ்டி அதிகரணம்னு அடுத்த அதிகரணத்திலேயே பிரதீக அதிகரணம், பிரம்ம திருஷ்டி அதிகரணம்னு அடுத்தடுத்த சூத்திரங்களே இருக்கு. இது 3வது சூத்திரம் நம்ம பார்த்தோம், 4வது சூத்திரம், 5வது சூத்திரம், 2 சூத்திரத்திலையும் பிரம்மசூத்திரத்திலையும் பிரதீக அதிகரணம்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் பிரம்ம திருஷ்டி அதிகரணம்னு ஒண்ணு. 2 அதிகரணம், 2 டாபிக், 2 டாபிக்ல சூத்திரங்கள் சொல்லுது. இப்ப ஆச்சாரியார் அங்கிருந்து தான் இப்ப நம்ம படிச்ச எல்லா ஸ்லோகங்களும் கொட்டேஷனும் எங்க இருந்து எடுக்கிறாருன்னா பிரம்மசூத்திர பாஷ்யத்தை அப்படியே இங்க ரிப்பீட் பண்ணியிருக்காரு. யாராவது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், எல்லா கொட்டேஷனும் பிரம்மசூத்திரத்துல இருக்கிற கொட்டேஷன்ஸ் அப்படியே இங்க ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஆவிருத்தின்னு பேர், ரிப்பீட் பண்ணியிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வருது. என்ன விஷயங்கள் அப்படின்னா ஆச்சாரியார் சொல்றார் தத் அயுக்தம். இதுல முக்கியமா வந்து பிரதீகம்ன்ற அர்த்தம் இருக்குல்ல. இப்ப நம்ம கேள்வி கேட்கிறோம், சாமி அப்ப நம்ம உபாசனை பண்றதெல்லாம் பொய்யா சாமி அப்படின்னா ஒரு விதத்துல பொய். ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நல்லா சாஸ்திரத்தை கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இனியும் வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ண போறோம் எடுத்தோன்னு, ஆனா என்ன பாவம் பண்ண போறோம்ன்றது இருக்கு. ஆனா உலக மக்கள் என்ன பண்றாங்க, எதுக்காக பெரியவங்களாம் இதை வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சதசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பிரகரணம் இருக்கு. பஞ்சதசியில வந்து பாத்தீங்கன்னா வித்யாரண்ய சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா தியான தீபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9வது அத்தியாயம், அதுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சதசி 9:6 போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கொட்டேஷன். இதுக்கு பக்கத்துல போட்டு 9, 6ல இருந்து 7, 8, 9, 10 வரிசையா ஒரு ஸ்லோகங்கள் இருக்கு பிரம்மசூத்திரத்துல. இதுல பஞ்சதசியில பிரம்மசூத்திரத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது 4,
பிரம்மசூத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 1 3 4 5 6ன்னு ஒரு 3 சூத்திரம் 4 சூத்திரத்தை எடுக்கணும் பிரம்மசூத்திரத்தில். பஞ்சதசியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9வது அத்தியாயத்தில் 6 7 8 9ன்னு ஒரு 10 ஒரு 5-6 ஸ்லோகங்கள் எடுத்தால் நல்லா இருக்கும். அங்கே சொல்றாரு 2 விதமான பிரமைன்னு ஒன்று சொல்லப்படுது. சம்வாதி பிரமை, விஷம்வாதி பிரமை. 2 பிரமா. பிரமைனாவே என்ன அர்த்தம்? அவர் என்ன பிரம்ம பிடிச்சிருக்கான்னு சொல்றோம்ல. பிரம்ம பிடிச்சிருச்சுன்னா என்ன அர்த்தம்? ஒன்றை வேற ஒன்னா பார்க்கறது தான் பிரமை. ஒன்றை வேற ஒன்னா பார்த்தா அதுக்கு பேர் பிரமைன்னு பேர். அந்த பிரமையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லுது. ஒன்றுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்வாதி பிரமைன்னு பேரு, இன்னொன்று விஷம்வாதி பிரமைன்னு பேர். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சுவாமி அப்படின்னா ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பஞ்சதசிக்காரர் சொல்றார். தீப பிரபா மணி பிராந்திர் விசம்வாதி பிரமஸ்மிருதா மணி பிரபா மணி பிராந்தி சம்வாதி பிரம உச்சியதே. ஒரு அருமையான ஸ்லோகம் இது. 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. யாத்திரிகர். நல்லா இருட்டாயிடுச்சு. ஒரு காட்டுக்குள்ளார போயிட்டு இருக்காங்க. ஒரு மலையில இருந்து பாக்குறாங்க. பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போய் சேரணும். ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மினுக்கு 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 மினுக்குன்னு ஒரு ஒரு பிரகாசம் வந்து தெரியுது. ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரகாசம் தெரிஞ்சதை பார்த்து, ஆஹா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மாணிக்க கல் இருக்கு, ஏதோ மாணிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மாணிக்கம் இருக்கு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போய் அடைஞ்சு பெரிய கோட்டீஸ்வரன் ஆயிடலாம் அப்படின்னு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நவரத்தினம் ஏதாவது இருக்கு அப்படின்ற புத்தியில அவன் போறான். அந்த பிரகாசத்தை பார்த்து போறான். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது அது ஒரு குடிசை வீடு. அந்த குடிசையில ஒரு தீபம் எரிஞ்சிட்டு. என்னாச்சு? ஏமாந்து போயிட்டான். இவன் போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கல்பனையில போனா, தீப பிரபா மணி பிராந்தி. தெரிஞ்சது தீபத்தோட பிரபா தெரிஞ்சது, பிரகாசம். ஆனா இவன் என்ன நினைச்சான்? என்ன புத்தியில போனா? மணி பிராந்தி. இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நவரத்தினம் அங்க இருக்கு, மாணிக்கம் இருக்குன்னு அவன் போனா அது போய் என்னாச்சு? ஏமாந்தானா இல்லை வந்து சந்தோஷப்பட்டானா? ஆசையோட போய் பார்த்தா ஐயோ தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, தான் ஒண்ணு நினைச்சு போய் பலன் கிடைக்காம போச்சு அப்படின்னா, உயர்ந்த பலன்கள் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பேரு விசம்வாதி பிராந்தி. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா விஷம்வாதி பிராந்தி தான் நம்மள்ட்ட எல்லாம் இருக்கு. இந்த சொத்து, சுகம், பணம், பதவி எல்லாம் நமக்கு சுகம் தரும்னு தேடி 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 அலைஞ்சி கடைசியில நமக்கு வந்து பந்தம் தான் அதிகமாச்சு ஒழிய சுகம் கிடைக்கவே இல்லை. ஆனா இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம்? பிராந்தி ஒண்ணு உண்டாகுது. இதை அடைஞ்சா சுகம் கிடைக்கும், இதை அடைஞ்சா சுகம் கிடைக்கும். அப்ப நமக்கு இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிராந்தி? விஷம்வாதி பிராந்தி. இந்த லோக்க விஷயத்துல நம்ம வச்சிருக்கிறதெல்லாம். இதே அதுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தன் என்ன பண்றான்? 2 பேர்த்த ஒருத்தன் போயிட்டான், இன்னொருத்தன் பாக்குறான். அவன் போய் பார்க்குறான், தூரத்துல ஒரு பிரகாசம் தெரியுது. அவன் நினைச்சான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு பிரகாசம் இருக்கு, ஒரு வீடு இருக்கும் போல இருக்கு, நம்ம போனா நைட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான்? மூவ் ஆகிறான் அந்த பிரகாசத்தை நோக்கி. மணி பிரபா மணி பிராந்தி. அந்த இடத்துல இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் எதுக்காக போனா அப்படின்னா ஒரு பிரகாசம் இருக்குன்னு போனான் சாமி. போய் சேர்ந்த போதுதான் தெரியுது பெரிய நவரத்தன கல் வந்து பார்த்தீங்கன்னா அங்க மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு இருக்கு. போனது அங்க பிரகாசம் இருக்கும்னு, குடிசை வீடு இருக்கும் அப்படின்னு, விளக்கு இருக்குன்னு. ஆனா கிடைச்சது பெரிய நவரத்தனம். பலன் வந்து உத்கிருஷ்டமான பலன். இப்படி கிடைச்சது அப்படின்னா இதுக்கு பேரு சம்வாதி பிரம உச்சியது. இதுக்கு பேர் தான் சம்வாதி பிரம அப்படின்னு சொல்லப்படுது. சுவாமி இது ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்க வச்சிருக்கிறதெல்லாம் கோதார்வுதகம் கங்கோதகம் மத்வா விசுத்தயே சம்பிரோக்ஷ்ய சுத்திமாப்னோதி சம்வாதி பிரமேதி மத்தஹ. சம்வாதி பிரமோ மதஹ. கோதாவரி யுதகம் கங்கோதகம் மத்வா. ஒரு அருமையான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா 8வது ஸ்லோகத்தில் சொல்றார். கோதாவரிக்கு போறோம், நம்ம எங்க போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவம் தான். நாங்கள் எந்த நதிக்கு போனாலும் எந்த தீர்த்தத்துக்கு போனாலும்
அது சமுத்திரத்துக்கு எங்க போனாலும் தலையில வந்து பாத்தீங்கன்னா கங்கே யமுனா செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்லிதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றது. எங்க போனாலும் கங்கால இருக்கிறவனுக்கு யமுனால இருக்கிறவனுக்கு அந்தந்த நதியை உபாசனை பண்ணவனுக்கு எல்லாம் அந்த நதியா தான் தெரியும். கங்கையில ரொம்ப நாள் இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, கோதாவரிக்கு போனீங்கன்னா கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, கோதாவரி தீர்த்தத்தை தலையில தெளிச்சுக்கிட்டு கங்கையை நீங்க என்ன பண்ணுவீங்க, இது கங்கா அப்படின்னு பாவிக்கிறீங்க. அப்படி பாவிக்கிறதுனால கோதாவரி உதகம் கங்கோதகம் மத்வா, கோதாவரி தண்ணிய வந்து தீர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா கங்கான்னு நினைச்சுக்கிட்டு தலையில தெளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா விசுத்தையே சம்பிரோக்ஷிய சுத்தி மாப்னோதி, அவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சுத்தி அடையட்டும் அப்படின்னு அதை தீர்த்தத்தை தெளிச்சுக்கிறான், தீர்த்தத்தை எடுத்து நல்லா பானம் பண்றான். அப்படி பண்றதுனால என்ன ஆகும், சம்பிரோக்ஷிய சுத்தி மேல தெளிச்சுக்கிட்டான் அப்படின்னா சுத்தி மாப்னோதி, அவன் வந்து பாத்தீங்கன்னா சுத்தியை அடைகிறான். ச சம்வாதி பிரமோ மதக, இந்த விதமா சம்வாதி பிரமமானது நினைக்கப்படுகிறது. அதே மாதிரிதான் மலை இருக்குல்ல, என்னங்க யாராவது பார்த்தாங்கன்னா இந்த திருவண்ணாமலையை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், மலை தானே, ஊர்ல ஏகப்பட்ட மலை இருக்கு, இதுவும் மலை. ஆனா இங்க உள்ளூர்ல இருக்கவங்களை கேட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு சிவலிங்கமே இந்த மலை தான். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் முடியுமா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சேர் ஒன்று வச்சிருக்கேன், கரெக்டா சுவாமிக்கு மத்தியானத்துல வந்து பாத்தீங்கன்னா சேரை போட்டு உட்கார்ந்து சுவாமியே பார்த்துட்டு இருக்கிறோம். ஐயோ என்னங்க இது மோசமானது இல்லை, தப்பு தானே. ஒரு மலையை வந்து சிவன் பார்க்க முடியுமா, ஊர்ல இருக்கவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவனேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த மலையை. என்னப்பா அது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காதா, சுத்தி கிடைக்குமா கிடைக்காதா, ஈஸ்வரன் கிடைப்பாரு, கண்டிப்பா கிடைப்பார். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரபா இருக்குன்னு போய் ஒரு மாணிக்கம் கிடைக்குதோ அதே மாதிரி வந்து கோதாவரி தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்டு கங்கான்னு நினைச்சுக்கிட்டு தெளிச்சிங்கன்னா எப்படி ஆத்ம சுத்தி கிடைக்குமோ அதே மாதிரி ஒவ்வொரு விக்கிரகத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது ஈஸ்வரன் இது ஈஸ்வரன் இது ஈஸ்வரன் அப்படின்னு எந்தெந்த விக்கிரகத்திலெல்லாம் நீங்க பாவிக்கிறீங்களோ அந்த விக்கிரகத்தெல்லாம் பாவிக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், சம்வாதி பிராந்தி. அதனால என்ன கிடைக்கும், கண்டிப்பா பலன் கிடைக்கும். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்து மதத்துல இருக்கக்கூடிய எல்லா விக்கிரக ஆராதனையும் என்ன கேட்டகரி பண்றோம், சம்வாதி பிராந்தி. எங்கேயாவது விக்கிரகத்தை யாராவது இது பண்ணும் போது கிண்டலோ கிரிட்டிசைஸ் பண்றதோ பண்ணவே பண்ணாதீங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்திரத்துல சம்மதம். அது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், எல்லாத்திலையும் ஈஸ்வரன் இருக்கார். அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை எல்லாம் பண்ணணும், இதுக்கு பேர் சம்பாதி பிராந்தி. ஆனா இந்த உலகத்தை சத்தியம் நினைச்சுதானே உலக மக்கள் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, அதெல்லாம் என்னது, கடைசியில செத்தே போவான், முடிஞ்சு போச்சு. என்ன கிடைக்கும், அல்பமானது இதாக கிடைக்கும், துக்கம் தான் கிடைக்கும். இந்த உலகத்து பின்னாடி போனீங்கன்னா அதெல்லாம் என்னதுன்னு கேட்டீங்கன்னா விஷம்வாதி பிராந்தி. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், செக்யூரிட்டி கிடைக்கும், சாகாதவனா ஆகலாம், இதை அடைஞ்சா எனக்கு நல்ல இது கிடைச்சிரும், எட்டர்னலான சாந்தி கிடைச்சிரும் நினைச்சு எல்லாம் பண்றோம். ஆனா கிடைக்கிறது இல்லை, துக்கம் தான் கடைசியில கிடைக்குது. என்ன மிச்சம்னு டேலி கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் மிச்சம் இல்லை சாமி. வயசான காலத்துல ஒரு 80 வயசுல என்ன இது வரைக்கும் அடைஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றும் இல்லை, மோட்சம் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் துக்கம் மட்டும்தான் மிச்சம். அதுக்கு என்ன பேரு, விஷம்வாதி பிராந்தி. இந்த சம்வாதி விஷம்வாதி பிராந்தியை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் விக்கிரக ஆராதனை எல்லாத்தையும் சொல்கின்றன. அப்ப பிரதீகத்துல விஷ்ணுவை பார்க்கிறது இது ஆச்சாரியர் அடுத்து வரார். தது அயுக்தம், நீ சொன்னியப்பா விஷ்ணு இந்த சிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷ்ணுவை பார்க்கிற மாதிரியே அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றதும் கூட ஒரு உபாசனைன்னு, அது அயுக்தம், அது பொருந்தாது. ஏன் அப்படின்னா கவுனத்துவ பிரசங்காத். கவுனத்துவ பிரசங்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா முக்கியமான விஷயத்துக்கு வரலப்பா. ஒரு பிளே ஸ்கூல்ல இருக்காங்க, அந்த பிளே ஸ்கூல்ல இருக்கும் போது காலையில கிழக்கே சூரியன் உதிக்கிறான் மேற்கே மறைகிறான் அப்படின்னு சொல்றீங்க, முக்கியமா இல்லை அது வந்து கவனமா, செகண்டரி மீனிங்கா, ஃபர்ஸ்ட் மீனிங்கா செகண்டரி மீனிங்கா? சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தரதெல்லாம் என்னது, செகண்டரி மீனிங் தான். அதுக்கு பேர் கவுனம்னு பேர், செகண்டரி மீனிங்க்கு என்ன பேரு, கவுனம். அப்போ விக்கிரகத்துல எல்லாத்துலயும் நம்மளை வந்து ஈஸ்வரனை வந்து பாவிக்க சொன்னது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சும்மா பிளே ஸ்கூல்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு மாதிரி, அது பிரதானம் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அட்டென்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல கொண்டுட்டு வர்றதுக்காக பண்ண வச்சிருக்கிறது. அதனால கவுனத்துவ பிரசங்காத், அந்த விக்கிரகத்துல பாக்குறது எல்லாம் ஈஸ்வரனை பாக்குறது எல்லாம் செகண்டரி தான் ஒழிய அது பிரதானம் இல்லை, முக்கியம் இல்லை, கவுனம். அது மட்டும் இல்ல வாக்கிய வைரூப்பியாச்ச. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சொல்றது எப்பவுமே பின்னாடி வரக்கூடிய வாக்கியங்கள் என்ன பண்ணும், அதை நீக்கும். முதல்ல வாக்கியம் என்னது, சூரியன் உதிக்கிறான் மறைகிறான்,
அதுக்கப்புறம் 7ஆம் கிளாஸ் வந்தோடனே என்ன பண்ணுவீங்க? சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை. இப்ப எதை எடுக்கணும்? எது சத்தியம்? 3ஆம் கிளாஸ்ல படிச்சது சத்தியமா, இல்ல பாத்தீங்கன்னா 7ஆம் கிளாஸ்ல படிச்சது சத்தியமா? எப்பவுமே பாத்தீங்கன்னா அபவாதோ விதி பலியா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு, கிராமர்ல சொல்லுவோம். சர்வத்திர அபவாதோ பலியா. எங்கெல்லாம் மறுப்பு விதிகள் சொல்லப்படுதோ, மறுக்கிறது இருக்கோ, அது ரொம்ப பலமானது. ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதை காட்டிலும் அதை மறுத்து சொல்லக்கூடிய விதிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பலமானது. அப்ப நம்ம சொல்றோம் இது விக்கிரகம், இது விக்கிரகம், இந்த விக்கிரகத்துல விஷ்ணு இருக்கார், இந்த விக்கிரகத்துல சிவன் இருக்கார் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுதோ இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். இதுக்கப்புறம் அதெல்லாத்தையும் மறுத்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதாந்த வாக்கியங்கள் தான். கடைசியில வேதத்தோட எண்டுல இருக்க வாக்கியங்கள் என்ன சொல்லுது? ஜீவோ பிரம்மைவ நாபரக. நீ சொல்றிய இந்த விக்கிரகம் இதெல்லாம் பிரம்மம் இல்லப்பா, இங்க உள்ளுக்குள்ளார அகம் அகம் இருக்கானே அவன்தான் பிரம்மம் அப்படின்னு என்ன பண்ணுது? ஜீவோ பிரம்மையேவன அப்பரக. எல்லா வாக்கியங்களும் என்ன பண்ணுது? மறுத்து மறுத்து சொல்லுது. கிழக்கே சூரியன் உதிப்பதும் இல்லை மேற்கே மறைவதும் இல்லை. அப்ப என்னது? அவன் உதிக்கிறதும் இல்லை மறைகிறதும் இல்லை, அதான் சத்தியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல்ல சொல்ற வாக்கியங்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க கூடாது. அதை மறுக்கக்கூடிய வாக்கியங்கள் நிறைய வேதாந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் சொல்லுது என்ன அப்படின்னா வாக்கிய வைரூப்பியாத்துச்ச எடுத்து பாத்தீங்கன்னா உபாசனைக்கான சொல்ல வாக்கியங்கள் ஒண்ணு, அப்புறம் அப்சல்யூட் ட்ரூத்தை பாத்தீங்கன்னா சொல்லக்கூடிய வாக்கியங்கள் ஒண்ணு. முதல் வாக்கியம் பாத்தீங்கன்னா உங்களுடைய புத்தியை ஏகாகிர சித்தத்துக்காக, ஒரு ஆராதனை பண்றதுக்காக, சித்தசுத்தி அடைகிறதுக்காக, ஏகாகிர தன்மை அடைகிறதுக்காக, ஈஸ்வர பூஜைகளுக்காக நிறைய விக்கிரக ஆராதனைகள்லாம் சொல்லப்பட்டது, உபாசனைகள் எல்லாம் சொல்லப்பட்டது. இந்த வாக்கியத்துக்கும் அதே நேரத்துல அடுத்த வாக்கியம் என்னது? வேதாந்த வாக்கியம் இருக்கு, தத்துவமசி அகம் பிரம்மாஸ்ம அப்படின்ற வாக்கியங்கள். இந்த வாக்கியங்களும் என்ன இருக்குன்னா கான்ட்ரடிக்ஷன் வருது, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு. அப்ப முரண்பாடு இருக்கும்போது என்ன பண்ணணும் சொன்னீங்க அப்படின்னா முரண்பாடு இருக்கிற இடத்துலலாம் என்ன பண்ணணும்? நல்லா கரெக்டா ஒரு பெரியவங்களை வச்சுக்கிட்டு சரியா அர்த்த நிர்ணயம் பண்ணணும். என்ன அர்த்த நிர்ணயம்னா பாத்திய பாதக பாவத்துல எந்த வாக்கியங்கள்லாம் இருக்கோ அதுல பாத்தீங்கன்னா பாதக வாக்கியங்கள், மறுப்பு விதிகள் பாத்தீங்கன்னா மறுக்கிற விதிகள் பிரதானமா இருக்கிறது. வேதாந்தம் ஃபுல்லா இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கேன உபனிஷத்து மந்திரம் பாருங்க, போன பேராகிராஃப்ல ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் யதிதம் உபாசதி. இது என்று எதனை உபாசிக்கிறார்களோ உலக மக்கள் அது பிரம்மம் இல்லை. ஒரே ஒரு மந்திரம், 4 மந்திரம் இருக்கு. யத் வாசாப்யுதிதம் ஏன வாகப்யுத்யதே ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே யத் ஸ்ரோத்ரேன ஸ்ருணோதி ஏன ஸ்ரோத்ரமிதம் ஸ்ருதம் ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே யத் சக்ஷுஷான பஷ்யதி ஏன சக்ஷூம்ஷி பஷ்யதி ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் யதிதம் பிரம்ம உபாசதே அப்படின்னு வரிசையா மந்திரங்கள் சொல்லு. இது பிரம்மம் என்று எதை உபாசிக்கிறார்களோ அது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் என்று எதை உபாசிக்கிறார்களோ அது பிரம்மம் இல்லை அப்படின்னு. அப்ப மறுப்பு விதிகள் பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வத்திர அபவாதோ பலியா, ரொம்ப பலமானது. அதனால பாத்தீங்கன்னா அதை தான் நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும். குழந்தைங்களுக்கு சொன்ன உபாசனைகளை பாத்தீங்கன்னா மெச்சூரிட்டிக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த வாக்கியத்தோடு நிப்பாட்டுங்க, நாளைக்கு நம்ம இதை பத்தி இன்னும் கொஞ்சம் போகலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராரணே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமவராரணே. ஸ்ரீராம நாமவராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 ராம. நாராயண நாராயண நாராயண. ஆலம்பரம்னா பிடிப்பு, ரெண்டும் ஒண்ணுதான். ஆலம்பரம்னாலும் ஒண்ணுதான், பிரதீகம்னா அடையாளம், வெளியில வச்சிருக்க இண்டிகேட்டர்.
அதை நம்ம என்ன பண்றோம், ஆலம்பனமா பிடிப்பா வச்சுக்கிறோம். ஒரு வெளியில இருக்கிறது பிரதீகம், அதை நீங்க ஒரு ஆலம்பனமா மனசுக்கு பிடிப்பா கொடுத்துட்டீங்கன்னா அது ஆலம்பனம். அப்ப பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல கவனம் தான் இருக்கிறதுல, எல்லாத்திலையும் பிரம்ம திருஷ்டி பண்ணணும். வேற வேறன்னு பாக்குறதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இதெல்லாம் சரிதான். அப்ப நம்ம வேதாந்தத்துக்கு வரும்போது என்ன பண்ணணும், இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம் தான், அநேக நாம ரூபங்கள் எடுத்துக்கிட்டு நம்மளோட அனுகிரகத்துக்காக விதவிதமான உபாதிகளோட அனுகிரகம் பண்ணிட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இருக்கிறது ஒரே தத்துவம் தான். வரப்போகுது இதெல்லாம் பேசுவோம். ஹரிவோம் 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 ஹரிவோம்.